ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் 2 டிவிஷன்ஸ் பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் இன்னொரு ஸ்மால் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, ஸோ லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதுல மொத்தம் 2 இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் ஏரியாவில் ஒன்று வந்து டைரி அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷரிஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ பிரிசிலா. எனி டவுட்ஸ் இருந்துச்சு queries இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ இன் டு த வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் பாப்புலேஷன் ஜாஸ்தி எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் கேட்டில். ஓகே, ஸோ அரவுண்ட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கேட்டில் பாப்புலேஷனில் வந்து நம்ம தான் வந்து வச்சுருக்கோம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 64% வந்து பஃபலோ பாப்புலேஷன் மட்டுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25 அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. பட் சாரி, இது 5 கிடையாது, பர்சன்டேஜ். ஓகே, ஸோ நம்ம பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ப்ரொடக்ஷனை விட கம்மி. ஓகே, 1.2% தான். பட் இட் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2016 ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் அதுக்கான இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து எந்த ரிப்போர்ட்லேயும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் ரேட்டை விட நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இட் இஸ் குட் ஓன்லி. பிகாஸ் பாப்புலேஷன் கூடணும் பாப்புலேஷன் கூடுச்சு அப்படின்னா மில்கோட ப்ரொடக்ஷனும் வந்து கூட்டணும், நம்மளோட டிமாண்டும் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுறது அப்படிங்கிறது இட் இஸ் குட். பட் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 337 கிராம் பர் டே. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆவரேஜ் வேர்ல்டோட பெர் கேபிட்டா இன்கம்மை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229 கிராம் பர் டே அப்படிங்கிறது ஒரு செட் மார்க் இப்போ வந்து இருக்குது. பட் 2013லேயும் 14லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அவைலபிலிட்டியோடைய அந்த பெர் கேபிட்டா கூட வந்து நம்ம மேட்ச் பண்ணலை. ஓகே, ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக இருந்தோம். ஓகேங்களா. ஸோ பட் இப்போ வந்து வி ஹாவ் ஓவர்கம் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் இன் இந்தியா அப்படிங்கிறது வேர்ல்டு அவைலபிலிட்டியை விட கூட இருக்கிறதுனால வி ஹாவ் த பொட்டென்ஷியல் டு டெவலப் டெய்ரி இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்த டெய்ரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது அமுல் அப்படின்னு சொல்லிட்டு அமுல் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ டெய்ரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொன்னாலே ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரிமெம்பர் அமுல். ஸோ அமுலோட ப்ரோக்ராம் வந்து எப்படி இவ்வளோ ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, அமுலோட பேட்டர்னை வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அமுல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவர் பயங்கரமாக ட்ரேடர்ஸ் வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிகாஸ் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க இஷ்டப்படி தான் வந்து விலைக்கு வந்து விற்பான். ஃபார்மர்ஸ்ட்டை வந்து வாங்கி பக்கத்தில் சிட்டிஸில் வந்து ரொம்ப ஹை ரேட்டுக்கு விற்கிறான். ஓகேங்களா. அண்டு கேடா ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது வந்து தே ஸ்டார்டட் ஃபீலிங் இட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போய் சர்தார் பட்டேல் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சர்தார் பட்டேல் அண்ட் மொரார்ஜி தேசாய் இவங்க 2 பேர்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன ஐடியா கொடுக்காங்க அப்படின்னா லைக் நீங்களே வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனியன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்களே வந்து உங்கள் மில்கை வந்து விற்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேதா டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொடியூசர் யுனைடெட் லிமிடெட் அப்படிங்கிறத பேரில் 1946 வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபுல் யூனிட்டை வந்து டெவலப் பண்ண நிறைய ஹெட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அமுலில் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக ப்ராக்ரஸ் வந்து வந்துச்சு.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுவன் தாஸ் பட்டேல். இவர் ஹெட்டாக இருந்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டோர் டு டோர் போய் ஃபார்மர்ஸ் கிட்ட அப்பீல் பண்ணார். அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து நீங்கள் சேருங்க, உங்களுடைய மில்கை வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே, ஸோ இந்த ரீசன்னால அமுலோட நெட்வொர்க் அப்படிங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் குஜராத்தில் பெருசாக வந்து பிகர், இட் பிகேம் வெரி பிகர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1950 to 1973 இந்த டைம் பீரியடில் வந்து அமுலுக்கு இதுவரை உள்ள ஒரு பெஸ்ட் ஹெட் வந்து கிடச்சாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். ஆக்சுவலி ஹீஸ் அ கேர்லேட். ஓகேங்களா, அவர் வந்து அமுலை வந்து ஒரு ஒயிட் ரெவல்யூஷனில் வந்து என்ன சொல்கிறது ஜாயின் பண்ண வந்து வச்சார். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாக்டர் வர்கீஸ் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் ஃபஸ்ட்டு அமுலோட நெட்வொர்க்கை வந்து கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்தார், லைக் மோர் தேன் பிஃபோர். ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா ஃபார்மர்ஸ் கூட புரோக்கரிங்லாம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணார். அண்ட் அதோட சேர்த்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அமுல் வந்து இட் பிகேம் த ஃபர்ஸ்ட் டைரி இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ப்ரொடியூஸ் சீஸ் அண்ட் பேபி ஃபுட் ஃப்ரம் பஃபலோ மில்க். ஓகேங்களா, ஸோ பஃபலோ மில்க்லேருந்து சீஸாக இருக்கட்டும், பேபி ஃபுட்டாக இருக்கட்டும், அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு டைரி இண்டஸ்ட்ரி வேர்ல்டுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா, அதுவரை கவு மில்கில் தான் வந்து சீஸ் எக்ஸட்ரா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஃபலோ மில்கில் வந்து தே ஸ்டார்டட் ப்ரொடியூசிங். அதுக்கப்புறம் இந்த அமுல் வந்து மில்க் கலெக்ஷன் அண்ட் புரோக்கரிங் அது மட்டும் பண்ணலை, பட் அது இன்னும் நிறைய எக்ஸ்பர்டைஸ் ஆனாங்க. எதில் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா என்னென்னா ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸில் வந்து மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, வெட்னரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் டு ஃபார்மர்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கறது, குவாலிட்டி க்ரீன் மேன்யூர், இந்த அனிமல்ஸ்க்கான குவாலிட்டி க்ரீன் மேன்யூர் வந்து கொடுக்கறது, இந்த எல்லா திங்ஸுமே வந்து அவங்க அந்த கோஆப்ரேட்டிவ்ல உள்ள அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. தென் அதோட சேர்த்து வர்கீஸ் குரியன் என்ன பண்ணார் அப்படின்னா IRMA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆரம்பித்தார். ஓகே, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். இங்கே இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டாக, ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜர் மாதிரி அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கில்டு யூத்தை வந்து இந்த IRMAல வந்து இன்ஸ்டியூட்டில் கலந்துக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் 1974 குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அபெக்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஹோல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறதுக்கான ஒரு அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது வந்துச்சு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அமுலோட இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த அமுலோட கோஆப்ரேட்டிவ் யூனியனை இன்னும் இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அண்ட் ஸோ 1964 லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒன்று செட் பண்ணார். என்ன செட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆப்ரேட்டிவ் டைரி பேஸ்ட் ஆன் ஆனந்த் பேட்டர்னில் ஒரு பேஸ் பண்ணி ஒரு கோஆப்ரேட்டிவ் டைரிஸ் வந்து செட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அண்ட் அதுபடி செட் பண்ணப்பட்ட ஒன்று தான் வந்து இந்த நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகே, அண்ட் இதோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியனை தான் வச்சாங்க. அண்ட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வைக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஹி ரிஜெக்டட் த ப்ரொபோசல் ஆஃப் ஹேவிங் டெல்லி அசட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை ஆனந்தில் அங்கேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. அண்ட் ஆனந்தில் உள்ள எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், கோஆப்ரேட்டிவ் ஃபார்மர்ஸ், அவங்க நாலேஜ் அண்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கூட சேர்ந்து
இங்கே நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டில் அல்லது அமுலில் உள்ள சக்ஸஸை இந்தியாவில் உள்ள அதர் பார்ட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். ஓகே, ஸோ அப்படி வந்தது தான் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட். ஓகே, ஸோ என்டிடிபியில் 1970s இந்த ஆப்ஜெக்டிவை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தட் அமுலோட சக்ஸஸ் அண்ட் அல்லது ஆனந்த் பேட்டர்னோட சக்ஸஸை வந்து அதர் ஏரியாவில் இன்ட்ரோ பண்ண இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டுனால இந்தியாங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக இந்தியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக வந்து உருவெடுத்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, யுஎஸ்ஏவையே வந்து நம்ம சர்பாஸ் பண்ணிட்டோம். எப்போ அப்படின்னா 1998 யுஎஸ்ஏ வந்து நம்ம சர்பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டோம். டுடே மில்க் வேர்ல்டோட மொத்த அவுட்புட்டில் 19% ஆஃப் த வேர்ல்டு மில்க் அவுட்புட் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிறது என்ன, அது ஃபேஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் பாம்பே, கல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னை. ஓகே, ஸோ இந்த சிட்டிஸில் மதர் டைரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மதர் டைரிஸ் கூட கனெக்ட் ஆகிற ஹிண்டர்லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அங்கே உள்ள ரூரல் ஏரியாஸ், மில்க் கலெக்ஷன் ப்ரொக்யர்மெண்ட் எங்கெல்லாம் நடக்குமோ அந்த ஃபுல் நெட்வொர்க்கம் வந்து இங்கே 4 மதர் டைரிஸ் வந்து டெவலப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடந்துச்சு. ரெண்டாவது ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஷெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ டெய்ரியோட அவுட்லெட்ஸும் இருக்கும், ஸோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ளஸ் அவங்க உள்ள ஹிண்டர்லேண்டில் உள்ள ஃபார்மர்ஸோட ஷெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேஸ் 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் மில்க் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகமான ஃபார்மர்ஸ், அதாவது thousands ஆஃப் ஃபார்மர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து கவர் பண்ணாங்க. ஓகே, ஸோ தட் ஃபார்மிங்கில் வந்து ஒரு பிக் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்டிடிபியில் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ், அதாவது ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் இது எதுக்காக அப்படின்னா கேட்டில் ஹெல்த்துக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு வேக்சின். ஓகே, ஸோ இந்த ரக்ஷா அப்படிங்கிற நேம் மூலியமாக இதை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3ல் புரோக்கரிங்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் ஃபார்மர்ஸ் சப்மிட் பண்ண வர்றப்போ அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்ண வரப்போ அந்த செக் பண்ணிவிட்டு காசு கொடுப்பாங்க இல்லையா, அண்ட் ப்ரொக்கரிங்குள்ளே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரெஃப்ரிஜரேட்டட் வேன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ R&Dயில் வந்து பயங்கரமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ தட் ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டாக்கோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அண்ட் அதோட நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டாக் அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதிகமாக வந்து கவனம் செலுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட், வெட்டினரி சர்வீசஸ், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சர்வீசஸ், இது எல்லாத்துலேயும் வந்து தே கேவ் அட்டென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து லைக் டிஃப்ரெண்ட் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்செமினேஷன் அண்ட் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் வந்து டெய்ரி எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்தியா அப்படிங்கிறது இட் பிகேம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவுட்கம். அண்ட் இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறதுனால மார்ஜினல் அண்ட் ஸ்மால் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், அதாவது இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற ஜாயின் ஆகிருக்கிற யாரெல்லாம் ஸ்மால் லேபர்ஸ், மார்ஜினல் லேபர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க இன்கம் ஸ்டார்டட் ரைசிங் அண்ட் அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் குஷன் வந்து கிடச்சிது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பெனிஃபிட்டட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென் தான். விமென் எம்பவர்மெண்ட் வந்து அதிகமாக ஆச்சு. லைக் என்டிடிபியில் சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வந்து அகமதாபாத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென் அசோசியேஷன். அது வந்து இட் இஸ் வெரி ஃபேமஸ் என்ஜிஓ. அதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலா பட், இவங்க தான் அது. ஓகேங்களா?
ஷீ இஸ் அ வெரி ரினவுண்ட் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ சேவா அப்படிங்கிறது லோவர் இன்கம் குரூப்பில் உள்ள விமென், அதாவது யாரெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் ஹெல்ப், கிரெடிட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த என்ஜிஓ. இந்த சேவா அப்படிங்கிறது வந்து இது கூட சேர்ந்து என்டிடிபி அப்படியும் என்டிடிபியும் சேவாவும் சேர்ந்து ஒரு 6000 விமென் டெய்ரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட்டில் விமென் எம்பவர்மெண்ட் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிபியில் இன்னும் நிறைய ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் ஆனாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அனிமல் நியூட்ரிஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அண்ட் டைரி இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. இதில் எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பர்டைஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அண்ட் டுடே வந்து வி நோ அமுல் வந்து இந்த மாதிரி ஒரு மதர் டைரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டோட எக்ஸ்பர்டைஸ்னால தான் வந்து இது நடந்துச்சு. ஸோ இந்த சக்ஸஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? லைக் நம்ம ஃபார்மிங் பற்றி அக்ரிகல்ச்சர் பற்றி படிக்கும்போது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறதும் ஒன்று படித்தோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் விசா எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் ஷேரிங் வர்றப்போ வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வில் ஒர்க். லைக் ஒவ்வொருத்தர்கிட்டையும் டிஃப்ரெண்ட் லேண்ட் சைஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபர்டிலிட்டி லெவல் வந்து ஒவ்வொருத்தரோட லேண்டு வந்து வேறு வேறு இருக்கும், அண்ட் ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு வேறு இருக்கும், டிஃப்ரெண்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்மோட ப்ரொடியூஸ், அதாவது ஃபைனல் அவுட்புட்டில் ஷேரிங் அப்படிங்கிறது வரப்போ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். பட் இங்கே கோஆப்ரேட்டிவ் டைரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரியில் என்ன நடக்கும்னா இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட மில்க் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வருவாங்க ப்ரோக்கரிங் ஏஜென்சிக்கு. ஸோ அங்கே கொண்டு போவாங்க. அண்ட் ப்ரோக்கரிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்ணி காசு கொடுப்பாரு. அங்கே வேலை முடிஞ்சுது. மில்க் மானிட்டரிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ யூனியனில் யாரெல்லாம் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து டெய்ரியில் என்னெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அதை ஈஸியாக தே கேன் டிவைட். ஸோ தட் கோஆப்ரேட்டிவ் இன் டைரி வந்து இட் ஹஸ் பீன் அ வெரி பிக் சக்ஸஸ். ஓகே, ஸோ நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா 12th 5-year பிளான் அப்படிங்கிறதுல 2014-15 அந்த இயரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு அடியில் வருதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு அடியில் வருது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் வந்து இதுக்கு ப்ராஜெக்ட் ஹெட். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷனில் ஃபோடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பாஸ்டர் லேண்ட் வந்து நவடேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டேட்டிவ் ஃபோடர் வந்து லைஃப் ஸ்டாக்குக்கு கிடைக்க வேண்டியது அது கிடைக்கிறது இல்லை. அண்ட் அதனால் நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் ஒரு லெவலுக்கு மேலே கூட மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ஃபோடர் டெவலப்மெண்ட்டில் கவர்மெண்ட் இன்னும் இன்னோவேட்டிவாக யோசித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷனுக்கு ஃபுட் செக்யூரிட்டி நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதே ஃபுட் செக்யூரிட்டி பில் இருக்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கு ஃபீட் செக்யூரிட்டி பில் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஓகே, அதாவது ஃபோடருக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுனால அதோட சேர்த்து ஃபார்மர்ஸ் who are connected with marketing network அவங்களுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிராப்ஸுக்காக கொடுத்த மாதிரி மில்க்குக்கும் யூனிஃபார்ம் அல்லது யூனிவர்சலி இந்தியாவில் ஒரு மில்க் ப்ரைஸிங் பாலிசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா crop ரிலேட்டட் அந்த ஃபார்மருக்கு கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்த மாதிரி லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் who are ப்ரொடியூசிங் மில்க் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் அந்த கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து லிங்க் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மில்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட் மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த கிரெடிட்டை தன்னோட சொந்த டைரி டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஆஃப் கோபர் பேங்க், தட் இஸ் ஃபர்டிலைசர் ப்ளஸ் பயோகேஸ். கோபர் அப்படின்னா சாணம் அப்படிங்கிறது அர்த்தம். இட் இஸ் அ ஹிந்தி வேர்ட். ஓகேங்களா?
ஸோ லைஃப் ஸ்டாக் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாரும் வந்து இந்த சாணம் எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கும் ஒரு ப்ராப்பர் ஏஜென்சி வேணும் ஃபார் ப்ரொக்யர்மெண்ட். ஸோ அந்த சாணம் மூலியமாக ஃபர்டிலைசர், க்ரீன் மேன்யூர், பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ தட் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்கும். மாட்டு சாணத்தை கூட விடக்கூடாது. அது சாணம் மட்டும் இல்லை, கவ் யூரினை கூட விடலை. ஓகேங்களா? ஸோ அதர் தேன் தட் அனிமல்ஸோட அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ் யூரின் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மித்த எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. மில்க் எடுத்தாச்சு, சாணம் எடுத்தாச்சு. இப்போ யூரின் வந்து எதுக்கு அப்படின்னா, பட் இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதுக்கும் மார்க்கெட்டிங் நடக்கணும், ப்ரொக்யூரிங் நடக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் ப்ராசஸிங் வந்து இருக்கணும். ஸோ இப்போ கவ் யூரின் வந்து எதுக்காக பிடிக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி மெடிசினல் பர்பஸ்க்காக தான். அதில் வந்து நிறைய மெடிசினல் பர்பஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி போட்டு அதுக்கும் மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். ஸோ வாட் எவர் வேஸ்ட், என்ன சாணமாக இருக்கட்டும், கவ் யூரினாக இருக்கட்டும், இதில் ஃபார்மருக்கு இன்கம் கிடைக்கும், கூடும். ஓகே, ஸோ இதுவும் இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையா? ஸோ மில்க் மூலியமாக ஒரு இன்கம் வருது, சாணம் மூலியமாக இன்கம் வருது, யூரின் மூலியமாக இன்னொரு இன்கம் வருது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி ஃபார் கவ் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபோடர் ஃபீட் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், வாட் ஆர் த இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிலுக்கு யூனிவர்சல் வேக்சினேஷன் வந்து பண்ணணும். ரெகுலர் பேசிஸில் வந்து லைக் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஒரு யூனிவர்சல் வேக்சினேஷன் போடுற மாதிரி அனிமல்ஸுக்கும் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து சீமென் பேங்க்ஸோட கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். இது வந்து நம்ம இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட சீமனை வந்து கன்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் அதை வச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதோட கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ டுடே இன் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது. வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கட்டும், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், இதில் வந்து ஷார்ட்டேஜ் ரொம்பவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஏரியாவில் அதிகமான அலோகேஷன் கொடுக்கணும். அதிகமான யூத்தை வெட்டினரி டாக்டர் அல்லது மெடிக்கல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ வெட்டினரி ஏரியாவில் ஷார்ட்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டிஜினியஸ் கேட்டில் அப்படின்னு நம்ம இடையில இப்போ பேசணும் இல்லையா? ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான எந்த ஒரு மினிஸ்ட்ரியில நீங்கள் பார்த்தாலும் அவங்க டாக்குமெண்ட்ஸில் இண்டிஜினியஸ் கேட்டில் பற்றி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம டுடே வந்து இண்டிஜினியஸ் கேட்டில் அப்படிங்கிறத வந்து we will get to know about it. ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன விருப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ் கேட்டிலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீட் வந்து வல்னரபிள் வந்து எக்ஸ்டென்ஷன் அந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து இதோட பாப்புலேஷனை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது ஒரு விஷ் மாதிரி வைக்கிறாங்க. இந்தியாவில் லைஃப் ஸ்டாக்ல வந்து 83% ஆஃப் த கவ் பாப்புலேஷன் வந்து இட் இஸ் இண்டிஜினியஸ், விச் இஸ் அ வெரி குட் அமௌண்ட். பட் இதோட சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இயர்லி பேசிஸில் அப்படி டிக்ளைன் ஆகிட்டே வருது. இது 2007க்கு மேலே ஃபுல்லாக 8% டிக்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இட் கீப்ஸ் ஆன் டிக்ளைனிங். அது வரைக்கும் அதுக்கப்புறம் ரைஸ் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ ஒரு வருஷமும் இந்த மாதிரி டிக்ளைனேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்தியாவில் மொத்தம் 37 இண்டிஜினியஸ் ரெக்கக்னைஸ்டு கேட்டில் ப்ரீடு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கீர் இருக்கு இல்லையா? கீர், காசாராகோட், ராத்தி, சஹிவால், புலிக்குளம், உம்பலாச்சேரி, காங்கேயம், தென்பாண்டி, இந்த நாளும் வந்து தமிழ்நாட்டில் உள்ளது. இந்த காங்கேயம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நல்லா கேள்விப்பட்டிருப்போம். காங்கேயம் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாடு. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது காங்கேயமோட ஆரிஜின், தென்பாண்டி அப்படிங்கிறது திருநெல்வேலியோட ஆரிஜின். அண்ட் ஆல்சோ ஜல்லிக்கட்டுக்கு புலிக்குளம் அப்படிங்கிற ப்ரீடையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. திருப்பூர், நாமக்கல் ஏரியாவில் வந்து அதோட ஒரிஜினல் ப்ரீட் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ உம்பாலச்சேரி ப்ரீட்ஸையும் வந்து ஜல்லிக்கட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இதோட சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஸோ இதோட சேலஞ்சஸ் என்ன, ஏன் இதோட பாப்புலேஷன் கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசிவ் கிராஸ் ப்ரீடிங் நடக்கு. இண்டிஜினியஸ் கூட ஹைப்ரிட் அல்லது ஃபாரின் ப்ரீடை வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ண வைக்கிறது.
ஓகேங்களா. ஸோ இண்டிஜீனியஸ் வந்து ஒரு பியோர் ப்ரீட் பாப்புலேஷன் வந்து கம்மியாகுது இதனால். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் மெக்கனைசேஷன். நம்மளோட இண்டிஜீனியஸ் ப்ரீடு வந்து ட்ரவுட் ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ மெக்கனைசேஷன் வந்து வர வர அந்த மாடோட தேவை வந்து அப்படி குறையுது. ஃபார்மர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது மில்க் ரிலேட்டடுக்கு மட்டும்தான் இந்த அனிமலை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ தட் ஹைப்ரிட் வெரைட்டியை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இண்டிஜீனியஸை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மெக்கனைசேஷன் ஒன் ஆஃப் த ரீசன். அது மாடை வந்து அதுக்காக தான் ட்ரவுட் டைமில் வந்து இந்த உழுவாங்க இல்லையா, லேண்டை வந்து உழுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக அந்த மாடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெக்கனைசேஷன் வந்ததுனால அந்த மாடை வந்து ஒன்லி ஃபார் மில்க் பர்பஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கம்மி பால் கொடுக்குது. அதர் ப்ரீட்ஸ் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக பால் கொடுக்கு. ஸோ அதை வேண்டாம் அப்படிங்கிறத ஒதுக்கி தே சூஸ் ஹைப்ரிட் ப்ரீட்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் கிரேசிங் கிரவுண்ட்ஸ். பாஸ்டர் அண்ட் கிரேசிங் கிரவுண்ட் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஹைப்ரிட் வெரைட்டிக்காக தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ரீன் மேன்யூர் வந்து வாங்கலாம். அதர்வைஸ் ஃபார்மர்ஸ்ட்ட ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரீட் வாங்கணும்னா அவங்ககிட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்காது. ஸோ அவங்க வந்து லைஃப் ஸ்டாக் வைக்கிறதே என்ன சொல்கிறது கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ பிகாஸ் அவங்ககிட்ட கிரேசிங் கிரவுண்டே இல்லை. ஸோ லைஃப் ஸ்டாக் வச்சு அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்லையா. ஸோ அதனால் இந்த டிக்ளைன் ஆஃப் கிரேசிங் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங்ஸ். லேண்ட் சைஸ், அதாவது லைஃப் ஸ்டாக் வைக்கிற இடம் இல்லாத அளவு வந்து குறைஞ்சிட்டு. ஸோ அதனாலையும் வந்து இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீடு வந்து கம்மியாகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கிராப்ஸுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ரப்பர் அந்த மாதிரி கிராப்ஸுக்கும் அதனாலையும் வந்து இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீடு வந்து குறையுது. நம்மகிட்ட உள்ள இந்த இண்டிஜினியஸ் வெரைட்டி அக்ரிகல்ச்சரில் உள்ள இந்த வேஸ்ட்டு, தட் இஸ் ஹார்வெஸ்டிங்க்கு அப்புறம் உள்ள அந்த மிச்சத்தை வச்சு கூட நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ரீடு வந்து சர்வை பண்ணிக்கிடும். பட் இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம டோட்டலாக அந்த கேஷ் கிராப்ஸ், அதாவது ரப்பர் எக்ஸட்ரா அந்த மாதிரி இதுக்கு மாறினதுனால அங்கே இருக்கிற லெஃப்ட் ஓவரை வச்சு எந்த லைஃப் ஸ்டாக்னாலையும் சர்வைவ் ஆக முடியாது. ஓகே. ஸோ இந்த ரப்பர் அண்ட் கேஷ் கிராப்ஸ் வச்சு அது ரிலீஸ் பண்ணுற அந்த வேஸ்ட்டை வச்சு அதால் சர்வை பண்ண முடியாது. மற்றபடி இந்த ஃபார்மர் வந்து அகெயின் இந்த ரீசன்னாலையும் வந்து ஹைப்ரிடை அதிகமாக சூஸ் பண்ணுறாரு கம்பேர்ட் டு இண்டிஜினியஸ் ப்ரைட். ஸோ கவர்மெண்ட் வந்து இண்டிஜினியஸ் ப்ரைடை வந்து ரொம்ப விரும்புது, எல்லாம் ஓகே. எதனால் விரும்புது அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் ப்ரீட் வெரைட்டிகிட்ட நமக்கு இவ்வளோ அதிகமான ஈல்டு கிடைக்கிது, ப்ரொடக்ஷன் கிடைக்கிது. ஸோ எதுக்காக நம்ம வந்து இண்டிஜினியஸ் ப்ரீடை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் சுப்பீரியர் தேன் எக்ஸாட்டிக் கேட்டில் ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இது வந்து டெவலப் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இண்டிஜினியஸ் டு அஸ். அண்ட் இந்த ஏரியாவில் உள்ள கிளைமேட் கண்டிஷனை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம arid ரீஜன், ட்ரவுட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரீடு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரவுட் வந்தாலும் சரி, பயங்கர கிளைமேட் வந்து எப்படி மாறினாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரீட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிடும். ஓகே. இட் கேன் சர்வைவ். பட் எக்ஸாட்டிக் ப்ரீடுக்கு வந்து ரெகுலர் பேஸஸில் வந்து ஃபோடர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் நம்ம ப்ரீடுக்கு வந்து கம்மியாக கொடுத்தாலே போதும். ட்ரவுட் வந்தாலும் சரி, அது வந்து இட் கேன் சர்வைவ். கொஞ்சமாக சாப்பிட்டு அது வந்து இட் கேன் சர்வைவ். லோவர் ஃபீட் இன்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். ஓகே. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் இந்த நம்ம ஏரியாவில் இருக்கிற கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன், ரொம்ப கம்மியான சாப்பாட்டில் கூட அது வாழ்ந்துக்கிடும். ட்ரவுட் சுச்சுவேஷன் வந்தாலும் அது செத்து போகாது, அது பாட்டுக்கு இட் கேன் சர்வைவ். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா அது உயிரோடு இருக்கும். பட் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலர் பேஸஸில் ஃபோடர் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் நம்ம ப்ரீடு வந்து இங்கே இருக்கிற இந்த லோக்கல் டிசீஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும். அதே இது அதை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரவுட் ஒர்க்குக்கு வந்து இது பயங்கரமாக வந்து இட் இஸ் சூட்டபிள். ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் ஒர்க்லேயும் வந்து யூஸ் பண்ணிடலாம். லைக் உழுவுறது சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் மில்க் ஈல்டு அப்படிங்கிறது இட் இஸ் லோவர் தேன் ஹைப்ரிட். ஓகே. ஸோ ஆனால்
நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் மில்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் ரிச், ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஓகே, ஸோ அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது பயங்கர ரிச்சாக இருக்கும். ஸோ இண்டிஜினியஸ் கவ் அல்லது பஃபல்லோக்குள்ள மில்க் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் ரிச். அது ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்தாலும் அதோட நியூட்ரியன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அது ப்ரொடியூஸ் பண்ண அந்த குவாலிட்டி கம்போசிட் மேன்யூர் அப்படிங்கிறது அரைக்கா நெட், கொட்டைப்பாக்கு போடுவோம் இல்லையா, வெத்தலைப்பாக்கு போடுவாங்க இல்லையா, ஸோ அதில் உள்ள அந்த பாக்கு அண்ட் ரைஸ் அண்ட் கோகனட் இந்த உள்ள ஃபார்ம்ஸில் உள்ள கிரீன் மேன்யூரில் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் அக்ரிகல்ச்சரில் வர வேஸ்ட்டு ப்ளஸ் லோக்கல் கிராஸ் இதில் வந்து இந்த நம்மளுடைய இண்டிஜினியஸ் ப்ரீட் கேட்டில் ப்ரீட் அப்படிங்கிறது சர்வைவ் ஆகிடும். பட் எக்ஸாஸ்டிக் ப்ரீட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக கொடுக்கல அப்படின்னா அது செத்து போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸ் கேட்டில் சில ப்ரீட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் சுப்பீரியர். ஓகே, ஸோ இந்த ப்ரீடு வந்து ஃப்யூச்சரில் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் இன்னும் ப்ரீடில் என்ன சொல்கிறது, சுப்பீரியர் ப்ரீடு வந்து இன்னும் வந்து பண்ணலாம். அதுக்காகவும் வந்து இது இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீடை கன்சர்வ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து 2 ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய காம்தேனு ப்ரீடிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ராஷ்ட்ரிய காம்தேனு ப்ரீடிங் சென்டர் அப்படிங்கிறது மொத்தம் 2 சென்டரில் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து நார்த் இந்தியாலையும் இன்னொன்று வந்து சவுத் இந்தியாலையும் வந்து 2 சென்டர் வந்து பண்ணுறாங்க. அண்டு ஒரு நியூக்ளியஸ் ஹர்டில் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துல எல்லா இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீடும் வந்து ஒரு நியூக்ளியஸ் ஹர்டில் வந்து வைப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் ஃபோடர் வந்து கொடுப்பாங்க. அந்த எல்லா ப்ரீட்ஸுக்கும் வந்து இருக்கிறது ஹையஸ்ட் குவாலிட்டேட்டிவ் ஃபோடர் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் அதோட ப்ரொடக்டிவிட்டி மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கூடும். அண்ட் அதோட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரெப்பாசிட்ரி வந்து பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இண்டிஜினஸ் கேட்டில் ப்ரீடோட ஜெனட்டிக் அதாவது அந்த ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜெர்ம் பிளாசம் ஜீன்ஸ்லாம் வந்து அந்த ஜெர்ம் பிளாசமில் வந்து கன்சர்வ் பண்ணி வைப்பாங்க. ஒரு பூல் மாதிரி பண்ணுவாங்க. அதில் நம்மளோட இண்டிஜினியஸ் கேட்டிலோட எல்லா ஜீன்ஸும் வந்து அதில் இருக்கும். ஸோ தட் அந்த ஜீன்ஸ் வந்து வில் பி சர்டிஃபைட் ஆஸ் ஜெனட்டிக் சோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, அதாவது இந்த ரெப்பாசிட்ரியில் இருந்து எனி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்க்கோ சரி அல்லது எனி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கும் சரி எதுவும் கிராஸ் ப்ரீடிங் பண்ணணுன்னா அங்கே அந்த ரெப்பாசிட்ரியிலேருந்து ஜீன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக பர்மிஷன் அவங்ககிட்ட வாங்கணும். ஸோ தட் ஏடா கூடமான எதுவும் கிராஸ் ப்ரீடிங் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்ககிட்ட பர்மிஷனும் வாங்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அண்ட் நம்ம இண்டிஜினியஸ் ப்ரீடோட ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிறது பெர்மனண்ட்டாக கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ராஷ்ட்ரிய காமதேனு ப்ரீடிங் சென்டர் அப்படிங்கிற ஸ்கீமில் பண்ணப்படுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஃபார் பொவைன் ப்ரீடிங் அண்ட் டைரி டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ மொத்தம் 37 இண்டிஜினியஸ் ப்ரீட் ஆஃப் கேட்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அண்ட் 13 பஃபலோ ப்ரீட்ஸும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இதோட கன்சர்வேஷனுக்காக. அண்ட் அந்த கன்சர்வேஷன் வந்து வில் பி இன் அ சயின்டிஃபிக் மேனர். ஓகே, ஸோ ஒரு இண்டிஜினியஸ் ப்ரீடும் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதை சயின்டிஃபிக் வேல பண்ணுவாங்க. ஸோ அதோட மில்க் ப்ரொடக்ஷன் கூடும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கூடும். ஸோ இதோட இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப சுப்பீரியர் நியூட்ரிஷியஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கூடும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று அப்ஜெக்டிவ் வந்து இண்டிஜினியஸ் பொவைன் ஜெர்ம் பிளாசமோட ரெப்பாசிட்ரியில் வந்து அப்கிரேடேஷன் நடக்கணும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பீரியர் இண்டிஜினியஸ் ப்ரீட் வந்து விச் ஆர் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் விச் ஆர் மோர் ப்ரொடக்டிவ். அண்ட் அந்த ஜெனட்டிக் மெரிட் வந்து அந்த மெரிட் புல்லை வந்து நம்ம அதிகமாக நேச்சுரல் சர்வீஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் அதிகமான நல்ல ப்ரீட் பாப்புலேஷன் வந்து இங்கே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக. ஓகேங்களா,
ஸோ இதோட வந்து லைஃப் ஸ்டாக்ல டெய்ரி அப்படிங்கிற பார்ட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டாக்ல ஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்குது. அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்குள்ளே காலடி எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். எனி டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். And if you like this video, give a thumbs up, and யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா share this video. Thank you again and bye-bye.